quality and the promise of care that truly touches lives. இந்த சிறப்பான பெரிய மருத்துவமனையை திறந்து வைத்து மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் என்பதை இந்த இனிய விழாவில் தொடக்கமாக தமிழ்நாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறோம். நேரத்தின் அருமை கருதி அடைமொழிகளையும் பெயர்களையும் தவிர்க்கிறோம். அவை பொறுத்தவரை முதற்கண் தங்களின் அயராத மக்கள் பணிக்கிடையே எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியன் அவர்களுக்கும் வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் கலாநிதி வீரசாமி அவர்களுக்கும் மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சுதர்சனமூர்த்தி அவர்களுக்கும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரூபி மனோகரன் அவர்களுக்கும் நன்றி வரவேற்கும். We welcome our cardiac thoracic surgeon Dr. Musa Kundi and our Dr. Ashwani Lata, our interventional cardiologist. எங்களின் நிர்வாகத்தின் சார்பாக வந்துள்ள மருத்துவமனை தலைவர், நிர்வாக இயக்குநர்கள், பங்குதாரர்கள், இந்திய முக்கிய அலுவலர்கள், நலம் விரும்பிகள், நண்பர்கள், எங்களுடைய வெண்டாஸ், மருத்துவர்கள், மருத்துவமனை உடன் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறேன். வந்திருக்கும் அனைத்து விதமான ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் வரவேற்பு. ஊடக நண்பர்களுக்கான ஒரு சிறு முறையை மட்டும் முன்னிறுத்தி விழாவின் மற்ற நிகழ்வுகளுக்கு வருகிறேன். சற்றேறக்குடைய சென்னை மக்கள் தொகையில் 1/3 பங்கை கொண்டுள்ள வட சென்னை ஒரு முழு நேர இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் முழு நேர இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்டை கொண்டு கேட்லாப் சேவை மற்றும் அறுவை சிகிச்சை இரண்டையும் துவங்க இருப்பதன் மூலம் வடசென்னையின் முதல் மற்றும் முழுமையான இதய சிகிச்சை மையத்தை மெரிடியன் மருத்துவமனை சார்ந்துள்ளது. அவசர காலங்களில் கோல்டன் ஹார் எனப்படும் குறித்த நேரத்தில் வடசென்னை மக்களுக்கு இதய சிகிச்சையை சாத்தியமாக்கி இருப்பதன் மூலம் மெரிடியன் மருத்துவமனை இத்தகைய சேவைகளை மனதில் கொண்டு ஒரு கூட்டமைப்பான கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் இயக்குநர்கள் கட்டுமான வணிகத்திற்கு மருத்துவ வட்டாரத்தில் அரிதாகவே காணக்கூடிய கிரீன் பில்டிங் எனப்படும் பசுமை கட்டடம், இது ஆக்சுவலி ஒரு கிரீன் பில்டிங், இது சாத்தியமாக இருக்கிறது. ஏற்கனவே எஸ்ஏ அவர்கள் குறிப்பிட்டபடி இந்த மருத்துவமனை அமைச்சர் அவர்களால் நிறுவப்பட்ட மருத்துவமனை இந்த சேவை மட்டுமல்லாது வடசென்னையின் முதல் மற்றும் முழுமையான புற்றுநோய் சிகிச்சை மையமாகவும் மெரிடியன் மருத்துவமனை விளங்குகிறது. வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசாமி அவர்கள் வரவழைத்த டாக்டர் முருகா cardiac thoracic surgeon அவர்களை மாதாவரம் சட்டமன்ற நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரூபி மனோகரன் அவர்களை கௌரவிக்க எங்கள் மருத்துவ சிறப்பு நினைவு பரிசு அமைச்சர் அவர்களுக்கு வழங்க ரூபி மனோகரன் அவர்கள்
மற்றொரு பரிசை வழங்க கிரீஷ்மா ராதாகிருஷ்ணன் அவர்களை வேண்டுகிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணைய விழாவில் மதிப்பிற்குரிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர அன்புடன் அழைக்கிறோம். மெரிடியன் மருத்துவமனைக்கு முழு நேர இருதய சிகிச்சை துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மருத்துவமனையினுடைய இயக்குநருமான அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே, இந்த மருத்துவமனை வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த எங்கள் உள்ளம் கவர்ந்த அண்ணன் ரத்தனம் அவர்களே, மற்றும் வந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் பெருமக்களை, சுமார் 16,000 அறுவை சிகிச்சைகள் செய்து இந்த மருத்துவமனையில் நிரந்தரமாக இங்கே பணியாற்ற இருக்கின்ற டாக்டர் மூசா அவர்களே, டாக்டர் வில்சன் அவர்களே, டேனியல் அவர்களே, தினேஷ் போன்றவர்களே, வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி மருத்துவத்துறையிலே டிஎன் தமிழ்நாடு ரைசிங் என்று சொல்கிறோமோ, அதுபோன்று வடசென்னையும் தற்போது மருத்துவத்துறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாதவரம் ரைசிங் இந்த மெரிடியன் மருத்துவமனையால் சுமார் 300 படுக்கறைகள் கொண்ட இந்த மருத்துவமனை கடந்த 4.5 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இங்கு இருக்கின்ற மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து தந்து கொண்டிருக்கின்றது. படிப்படியாக வளர்ந்திருந்து இன்றைய தினம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனையிலே இருதய சிகிச்சை பிரிவு ஒன்று முழு நேர அளவிலே இங்கே வந்திருப்பது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. துவக்கிருப்பதற்காக வருகை பெற்றிருக்கும் நமது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்களே, மற்றும் எங்களுடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சிவசனம் அவர்களே, மற்றும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருக்கும் மேலில் இருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக இந்த துறையில் இருதய சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்யும் ஸ்பெஷலிஸ்ட் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறார் டாக்டர் மூசா அவர்களுக்கும், இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கும் அனைவருக்கும், மருத்துவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னதை போல வடசென்னையில் எங்களுக்கு ஒரு மருத்துவ கட்டமைப்பு என்பது அரசு மருத்துவமனை என்பதை இருப்பதை தவிர தனியார் மருத்துவமனைகள் என்பது குறைவாக இருக்கிறது என்பது இங்கே இருக்கும் மக்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்த ஒரு கோரிக்கையாக இருந்தது. அந்த விதத்தில் நம்முடைய மாநில முதலமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைத்த பொழுது இந்த அரசின் 2 கண்களாக இருக்கப் போவது மருத்துவம் மற்றும் கல்வி என்று கூறியிருந்தார். அந்த வகையில் மருத்துவத்துறை அரசாங்கம் மட்டுமே செய்து முடிக்க முடியாது என்ற வகையில் இன்று ஒரு தனியார் மருத்துவமனை சிறப்பாக இந்த பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் உறுப்பினராக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியினர் யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக இந்த மருத்துவமனைக்கு வைத்தியம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறப்பான ஒரு மருத்துவம் இங்கே வழங்கப்படுகிறது என்ற விதத்தில் எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. நாங்கள் இங்கே இருக்கும் பல துறைகளில் இருக்கும் மருத்துவர்களை அணுகி பேசும்பொழுது இங்கே பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் சிகிச்சை பெறுவார்கள் என்பதில்லை. இந்த முதலமைச்சர்
முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டமும் இங்கே செயல்படுத்துகிறார்கள். அதனால் ஏழை மக்களும் இங்கே வந்து சிறப்பான மருத்துவ வசதியை பெற்று அதை முழுவதுமாக அரசாங்க செலவிலேயே அவர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் இருக்கும் பல துறைகளில் ஒரு குறையாக இருந்த அந்த குறையை இன்று நீக்கியிருக்கிறார்கள். நமது மாதவ் சிவஸ்கன் சார் சொன்ன மாதிரி இங்கே ஏற்கனவே கேன்சருக்கு வந்து ரேடியேஷன் தெரப்பி, சர்ஜிக்கல் ஆங்காலஜி, மெடிக்கல் ஆங்காலஜின்னு எல்லாமே இருந்தது. கார்டியோதொராசிக் அப்படிங்கிறது 3 நேரத்தில் இந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக இதயத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கேன்சர் அதிகமாக இருக்கிறது. அதே போல் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது. ஸோ பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி வந்த உடனேயே அன்றே அவர்களுக்கு அந்த குறையை நிறுத்தி அந்த நோயை நிவர்த்தி செய்யும் விதமாக அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்வதும் இங்கே வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. இந்த மருத்துவமனையில் இருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் அவர்கள் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மெரிடியன் மருத்துவமனையில் முழு நேர இதய அறிவியல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் வாழ்த்து வீற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வடசென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர், பெருமதிப்பிற்குரிய இணைய நண்பர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, இந்த மருத்துவமனையின் பயனாளியாகவும் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதி மக்களின் பாதுகாவல் அரணாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாங்குநேரி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு ரூபி மனோகரன் அவர்களே, வந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து பெற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய வசந்த் செல்வி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இதயம் அறுவை சிகிச்சை நிபுணர் பெருமதிப்பிற்குரிய மூசாகும் அவர்களே, இதய அறுவை சிகிச்சை நிபுணர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அஸ்வானி லதா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சி 10வது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மருத்துவ பெருமக்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை தந்த இந்த மருத்துவமனையின் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உரையாற்றியவர்களும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரியும் எடுத்துச் சொன்னதைப் போல கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கும் வாய்ப்பு மரியாதைக்குரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களால் எனக்கு ஏற்படுத்தி தரப்பட்டது. நான் இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் மெரிடியன் மருத்துவமனை குறித்த செயல்பாடுகளை கேட்டறிந்து செல்லுகிற போது இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பயனாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பயன்பெற்று வருகிறார்கள். மிக சிறந்த வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பல துறைகளிலும் இங்கே செயல்படுத்துகிறார்கள் என்கின்ற விஷயங்களை அறிந்தபோது உண்மையில் மகிழ்ச்சியாகவே இருந்தது. தமிழகத்திற்கு தலை சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லலாம். இது சிறப்பாக மக்களுக்கு ஆற்றக்கூடியவர் அருமையான சுதர்சனம் அவர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கட்டுமன சங்கங்களின் தலைவர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், கட்டுமானத்துறையில் தெரியாதவர் யாரும்
தமிழகத்தில் தலை சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லலாம். மிக சிறப்பாக மக்களுக்கு ஆற்றக்கூடியவர் அறிஞர் சுதர்சனம் அவர்கள். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கட்டுமர சங்கங்களின் தலைவர் ராதாகிருஷ்ணன் சொன்னார்.